ஜெனடிக் ரெஜிஸ்ட்ரேஷனா ஓடிக்கொண்டிருக்க காத்துக்கு எங்கேயோ கண்ணாடி விழுந்துட்டு அத்தி வேறம் கட்டி நீங்களா வீடு கட்ட போறீங்களா? யாருக்கு? மகனுக்கு. இன்றைக்கு அம்மாவின் ஆசை நிறைவேறிட்டு. என்ன என்ன சொல்லுதா காய்? சரி நான் தொங்குறேன் ரெண்டுங்க. தொங்கவே இல்லையே தொங்கவே இல்லையே. தொங்குறேன்டா இப்படித்தான் தொங்கணும். ஓகேலா 3 வரம் கேட்கணும். சரியா 3 வரம் கேட்டா அந்த வரம் நிறைவேற்றுமா அந்த பூதம். அப்ப பூதம் நேரம் வந்து நிக்குது. நான் தான் அந்த பூதம். எனக்கு பசிக்கும். பசிச்சா மனுஷரை தான் சாப்பிடுவேன். திரிக்கிறீங்க. நான் வீடியோ எடுக்கிறேன், நீ வேலை செய்யணும் நடிக. சஞ்சனா டீச்சராக வர்றதுக்கு முன்னால அவள் ஒரு முதலாளி அம்மா ஆக்க போகிறோம். என்ன சஞ்சனா இங்கே வாங்க, என்ன செய்ய போகிறோம்? முதலாளி கனகாலத்துக்கு முன்னாடி இந்த கோடாலி தூக்கி ஞாபகம் வருது. ஸ்ட்ரென்த் இருக்காண்டு செக் பண்ணுவோம். சஞ்சனா வந்து தங்களோட வீட்டில் இருக்கிற கத்தாழை தோட்டத்துக்கு வந்து கூட்டி கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து இந்த கற்பூரவள்ளி வேணும் வேண்டாம் வந்து ஜெரினண்ணாவை தொடர்பு கொள்ளுங்க, இல்லை சஞ்சனாவை தொடர்பு கொள்ளுங்க. என்ன என்ன இங்கே வதச்சிருக்கோம் அப்படி இங்கே. உண்மையிலே வந்து இந்த வாழ்க்கை வந்து நல்ல அழகான வாழ்க்கை. என்ன கிராமிய வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே கொடுத்து வைக்காது. எல்லாருமே நகரங்களை தேடி தான் ஓடுவோம் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற இலகுவாக இருக்கும். ஆனால் கிராமிய வாழ்க்கை தான் உண்மையிலேயே அழகான நிம்மதியான ஒரு வாழ்க்கை. பூரான் எடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். வீட்டில் ஐயோ சம்பவம் செய்துடுச்சு மக்களே. இங்கே பார்த்தீங்கள்டா மணல் இவ்வளவு சில்லு புதைஞ்சிட்டா. சரியான ஒரு பள்ளமாக இருந்தது. நான் நினச்சேன் நான் வந்து இந்த இதுக்குள்ள எங்கேயும் புதைய மாட்டேன். டிராக்டரில் ராசாத்தி இழுக்கிறக்காண்டி உடனே போய் வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் நடுகளவே வீட்டில் இருந்தான் பயணத்தை தொடங்குவோம். இன்றைக்கு எங்கே பயணம் போக போகிறோம்னா வந்து புதுக்குடியிருப்பு தான் போக போகிறோம். வளமையாக புதுக்குடியிருப்பு போகிறாங்க. ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமான கணக்க விஷயங்கள் வந்து செய்கிறாங்க இருக்கேன். ஜெர்னம் அங்கே ஒரு விஷயம் மட்டும் செய்து கொண்டிருந்தவன் டப்பன்னு வந்துட்டு இப்போ நானும் இங்கே தனியாக தான் நிற்கிறேன். அப்போ போவோம்ன்ட்டு எல்லாருமே சேர்ந்து இப்போ நாங்கள் புதுக்குடியிருப்பு போக போகிறோம். போய் இன்றைக்கே திரும்ப மாட்டோம். ஒரு கொஞ்ச நாள் நின்று கொஞ்சம் அலுவல் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் வருவோம். என்ன நிம்மதியா தெரியல. அதான் புதுக்கு அப்படி நீ அப்படி சொல்லடா. உனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு போயிடவிடா. ஜெனடிக் ரெஜிஸ்ட்ரேஷனா அதெல்லாம் அப்படி எல்லாம் இல்ல. எல்லாரும் கையில ஓட்டு திரிக்கிறாங்க. அதனால உனக்கே இருப்போம், அப்படியேதான் இருப்போம். சரி, இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து புதுக்குடியிருப்பு போகிறோம். அதோட இன்றைக்கு வந்து போயா தினம், லீவு, ஸ்கூலும் லீவு. சஞ்சனா வீட்டை தான் நிற்பா. இன்றைக்கு போய் குடும்பத்தோட என்னெல்லாம் நடக்குதுன்ற அப்படியே தொடர்ந்து பாருங்க. அதோட எங்கட சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து எங்கட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த காணொலியில் உங்களுக்கு உடனே வரும். போமா, கடுமையான வெயிலாக கிடக்கடாப்பா. வெளிக்கிறதுக்கு முன்னால் இங்கால டவுனுக்கு வந்துருக்கிறோம். என்ன பிரச்சனைன்னா வந்து இந்த கண்ணாடி ட்ரிப்பில் தட்டுப்பட்டுருக்கும் பார்த்துருப்பீங்க. இது இப்போ அன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்க காற்றுக்கு எங்கேயோ கண்ணாடி விழுந்துட்டு, அதனால் இதுக்கு கண்ணாடி போடணும். இங்கால கடைக்கு பார்க்குறக்காண்டி வந்திருக்கிறோம். இதில் வந்து ஒரு கண்ணாடி ஒன்று வேணுனாங்க ஆர்கே மோட்டர்ஸில். இதுக்கான கண்ணாடி இல்லை, வேறு ஒரு கண்ணாடி தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். செட் ஆகாமண்டு நினைக்கிறோம். பாப்போம். போல சின்ன கொஞ்சம் சின்ன பெருசாகடா. போல கொஞ்சம் பெருசா இருக்கு, வந்து கொஞ்சம் சின்னனா இருக்கு. அது கண்ணாடிக்கு வந்து பெருசா இருக்கு. பார்ட்ஸ் இல்லையண்டவ. அப்படி இல்லாத பட்சத்தில் வந்து அதைத்தான் வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பூட்டணும். என்ன சம்பவம் பண்ணால் வந்து கண்ணாடி இல்லாமல் ஓடையிலாது. பாப்போம். பெரிய கண்ணாடியா தான் இருக்கு. காட்டுமே என்ன அது வேற ஒரு இடம் எடுக்கலான்னு பார்த்தோம். வேணா ஆர்கே மோட்டர்ஸ்ல எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. பஸ்ஸே வந்து எங்களுக்கு பூட்டி தரோம். எம்சில் வச்சு போடலாம்.
கொஞ்சம் ஓட்டம் வந்து பெருசாக இருக்குது, அதனால் பஸ்ஸை வந்து பூட்டித்தாரன் வாங்க தம்பி என்ற செட் பண்ணி பார்ப்போம்ண்டு. காரை கொண்டு போகலாம். கார் காடாது லைட்டா சின்ன ஒரு இதாக இருக்கு. இது அது மினக்கடை இப்போ லேட் ஆகல. இப்போ எங்களுக்கு உடனே சொல்யூஷனுக்கு ஏதாவது வச்சு செய்வோம். இதுக்கு தேவையில்லை, ஒன்று காணும் தானே. உள்ளுக்குள்ள ஏதாவது வச்சு அப்படியே இதை ஃபிட் பண்ண போகிறோம். ஆப்ரேஷன் நடக்குது. இந்த டபுள் டேப் இருக்குது தானே, அதை அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கண்ணாடி அந்த ஓட்டையை கொஞ்சம் ரவுண்ட் ஆகிட்டு நாங்கள் அப்படியே பூட்ட போகிறோம். அண்ணாதான் ஆர்கே மோட்டர்ஸுன்ற ஓனர். அதேங்க வந்து கொண்டு போங்க தம்பி, சரி வராட்டி ரிட்டர்ன் எடுக்கலாம்ண்டு. இது இப்போ அவசரத்துக்கு புதுக்குடியிருப்பு போய்க்க போலீஸ் மறிச்சாலும் சிக்கலாயிரும். அதுக்கு தான் ஏண்டா கண்ணாடி இல்லாமல் இங்கே ஓடையில் அது ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்குது. ரூல்ஸை நாங்கள் மதிக்கணும். கண்ணாடி இல்லாமல் ஓடினா எவ்வளோ ஃபைன்? அது எல்லாம் 1500க்கு மேலே வாங்கிடலாம். ரைட், ரவுண்ட் பெருசாகிட்டு சின்ன இந்த ரவுண்ட் பெருசாகிட்டு. ரைட் ஓகே 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 நன்றியா. இப்போ ஆர்கே மோட்டர்ஸில் ஒரு கண்ணாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பூட்டியாச்சு. ஆனால் அது இந்த கண்ணாடி இல்லை. அண்ணா வந்து ஆர்டர் பண்ணி எங்களுக்கு எடுத்தாருன்னு சொன்னவர். இப்போ அவசரத்துக்கு போகணுமென்ற காரணத்தினால வந்து இதை வந்து பூட்டியிருக்கலாம். அப்படியோ வலிக்கிடுவோம் பாருங்க. ஒரு அளவாக இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பூட்டியிருக்கு. பூனகிரிக்கு வந்துட்டோம். பூனகிரியில் ஏதாவது சாப்பிட்டுட்டு போவோம். இன்னும் காலையில் இந்த சாப்பிடல கிட்டத்தட்ட 11 சொச்சம் ஆகிட்டு. பூனகிரி இதில் கடையில் சாப்பிட்டுட்டு போவோம். மதியம் ஆயிட்டு அப்போ சோறு வரை சாப்பிடுவோம்ட்டு சாப்பிட்றோம். ஷான் ஷான் என்ன இருட்டுக்கிற வாழ்றீங்க நீங்க? வருவோம் புத்தளத்தை வருவோம். காலம் வந்து ஒவ்வொரு முறையும் போய்க்க வந்து வேலை நிப்பாட்டி இருக்கும். இப்போ வந்து பல வேலைகள் வந்து திருப்ப தொடங்கி இருக்கணும். முடியும், ஆனால் இத்தனை வருஷமாக வந்து தெரியல. அதை முடிச்சிருக்கணும் வேண்டாம் நினைக்கிறேன். கன வருஷமாக வந்து இது போட்டு இருந்தது. இப்போ தான் திருப்ப வேலைகள் நடக்குது. எல்லா இடத்துலையும் மேலே நடக்குதா? அப்போ மாற்றம் கொண்டு வருதா? இந்த விதியால் ஒரு வாகனம் போய்க்க இன்னும் ஒரு வாகனம் வர இல்லாது. நின்று பார்த்து தான் போகணும். இந்த முன்னுக்கு பாருங்க பஸ்ஸுகள் நிற்கிது. இப்போ நாங்கள் போனால் தான் அவையல் அங்கேருந்து வரலாம். அது முதல்ல எடுக்கணும் தானே? நிலையான ஒரு வேலை செய்ய வந்து கட்டாயம் அமைச்சர் எடுக்கணும். இல்லாட்டி அவங்க வந்து உடைச்சிட்டு போயிடுவாங்க. அதுக்கான வரி ஒன்று கட்டணும். அத்திகாரம் போடுறதுனாலே எடுக்கணும்டா. சும்மா கம்பி வேலி சும்மா நோமலா தூண் வேலி போடுறதுக்கு எடுக்க தேவையில்லை. நீல கிண்டி ஏதாவது நடப்புறோம்டா எடுக்கணும். சிலவில் வந்து பார்ப்பாங்க, இடத்த பார்ப்பாங்க. ஒரு இடத்துக்கு போய்தான் தெரிய வேறு வேணும். விஸ்வமடு ஆளை போய் கொண்டிருக்கிறோம். விஸ்வமடு டவுனை பாருங்க. சரி, ஜெரிண்ட வீட்டடிக்க வந்துட்டோம். பிறகு நல்ல நித்திரை உண்டு, ஓடிக்கொண்டே நித்திரை.
கண்ணை கட்டுது சும்மா கண்ண நாள் ஓடையில தாடு கிணறு ஆட்டோவில் தெரிஞ்சது. இப்போ இது வாகனத்தில் ஓடி வேற சாப்பிட்டோம். பூனேரியில் சாப்பிட்டா பிறகு கிட்ட முட்டை வேற கண்ணை கட்டு நித்திர ஒரு மாதிரி ஓடி வந்தாச்சு. வாகனம் வந்து எப்பவும் கையில் நின்றா தான் பழக்கமாக இருக்கும், அப்படி இல்லாட்டி கஷ்டமாயிடும். இவ்வளோ நாள் ஓடினாங்களான்னு என்ன ஒரு ஆக்சிடென்ட் இல்லாமல். ரைட் ரைட் வந்துட்டு ஜெரிண்ட வீட்டு கணக்கு பொருட்கள் எல்லாம் இறக்கி இருக்கு. சில பல வேலைகள் கடமைகள் கொஞ்சம் காத்திருக்கு. அந்த மாதிரி வேலைகள் கொஞ்சம் இருக்கு. என்னென்ன வேலைன்னு பார்ப்போம். பள்ளிக்கூடம் போயில நீ? ஏன் பள்ளிக்கூடம் போயில? பள்ளிக்கூடம் உங்களுக்கு இல்ல. என்ன வீடு தான் காட்ட போறீங்களாமா? இப்பதான் வந்துட்டு போட்டாங்க. வந்த என்னோட சொன்னேன். நீங்க அவரை பத்தி கேட்க தேவையில்லை. அவர் யாருன்னு இன்னுமே நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணல. கொஞ்ச நாள்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோம். சஞ்சனா என்ன நடக்க போகுது? வீடு தான் கட்ட போறீங்க? அத்தி வேறம் கட்டிட்டீங்களா? வீடு கட்ட போறீங்களா? யாருக்கு? மகனுக்கு? சரி, வளமையா நாங்கள் புது இங்க வர்றது வந்து எங்கேயாவது போய்க்க வந்து நின்றுட்டு போறோம். ஆனா இன்றைக்கு இங்கேதான் வந்து நாங்க இங்கேதான் தங்கி நின்று சில பல அலுவல்கள் இருக்கு முடிச்சிட்டு போவோம். திருப்பர்காஜல அதுதான். என்ன என்ன பள்ளிக்கூடம் போயில சஞ்சனா? ஸ்கூல் இல்லையா? ஓ அதே இடத்துல இல்லாம என்னண்டு போ என்ன டியூஷன் டியூஷன் இருக்குல்ல ஆளுக்கு. டியூஷன் எங்கண்டே போகணும். சரி, ஏன் வந்திருக்கிறோம் என்னத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படியே தொடர்ந்து பாப்போம். என்ன என்னமா சஞ்சனா? இன்றைக்கு அம்மாவின் ஆசை நிறைவேறிட்டு. இதுதான் சஞ்சனா ஃப்ரெண்ட். என்ன என்ன சொல்லுதா? ஹாய் ஆகல் விளையாடி கொண்டிருந்தவ வந்து படுத்து கிடந்துட்டு சரியோ படுத்து கிடந்துட்டு ஆக்கள் வந்த உடனே அண்ணா நான் உடுப்பு துவைக்க போறேன். ஏ நீ நேற்று இன்றைக்குமே லீவ் எடுத்த நீ? கடை விட்டுட்டு பொஸ் ஆக்கள் பாப்பு மாத்திருக்க அப்படியா? தை மாசம் மட்டும் அது வேலை 5 நாள்ல முடிஞ்சிருப்படா. எல்லாமே வந்து நீட் பண்ணி இதுல இருக்கு. இதுல இந்த மரமும் பட்டி இருக்கேன்பா. அப்படி நடந்து வாங்க. நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்டா, சஞ்சனாவோட விளையாட போறோம். என்ன விளையாட்டு விளையாடுறீங்க சஞ்சனா? இதுல தொங்கணுமா? எவ்வளவு நேரம் தொங்கணும்? இது எனக்கு தொங்குற கட்டாது, கொப்பு முறியாதா? 60 மட்டும் தொங்கணுமா? சரி நான் தொங்குறேன். ரெண்டுங்க தொங்கவே இல்லையே, தொங்கவே இல்லையே. தொங்குறேன்னா கால் முட்ட கூடாது. நீங்க தொங்கி காட்டுங்க, தொங்கி காட்டுங்க. தொங்குறேன்டா இப்படித்தான் தொங்கணும். இதுல 60 மட்டும் தொங்குவீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 சரி சரி, நான் தொங்கினா இது உடையாதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்கட உடம்ப தாக்கி கொண்டு தொங்கிலாம். சரி எண்ணுங்க, நான் தொங்குறேண்ணா. சரியா? போட்டிக்கு தயாராகிட்டு ரெடி ஆகிட்டு 1 2 3 இல்ல வார கை சொல்லிக்கிட்டு. சரியா?
தொங்கவா? தொங்கினா என்ன ப்ரைஸ் தருவீங்க? ப்ரைஸ் தராம தொங்க மாட்டோம். வேண்டாம், இந்த விபரீத முதிர்வுகளுக்கு நான் போயில. இப்போ நான் தொங்கினேன்டா அவ்வளோ வீட்டு வந்து கையில் தான் வரும். அப்போ நான் ஊஞ்சலார் எல்லாத்துக்கும் ஓகே. பிஞ்சா சாரி சாரி பிய்யாதா? சரி, நான் இருந்து பார்க்குறேண்ணே. சாரி பிய்யாது போல கிடக்கு சஞ்சனா. அப்பா பிய்யலே. தாங்குதா? சாரி தான் அம்மாண்ட சாரி தான். என்ன இங்க பாருங்க, எந்த வெயிட்டே தாங்கு. ஆமா, சாரி பிய்யாது. இந்த மாங்கட்டு தான் உடைஞ்சிருவேன். என்ன உங்களுக்கு என்ன பேர்? அண்ணாசா. எனக்கு என்ன பேர் தெரியுமா? அலாவுதீன். என்ன சிரிக்கிறீங்க? அலாவுதீன் தெரியுமா? தெரியாதா? அலாவுதீன் தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா அலாவுதீன்? அந்த விளக்கு சுரண்ட பூதம் பெறும் அலாவுதீன் பூதம் தெரியாத? அந்த விளக்கு துளைஞ்சிருக்கும். அந்த விளக்க துளைஞ்சு விளக்க எடுத்து துடைக்க அதுல இருந்து ஒரு பூதம் பெறும். அதுக்கு அதான் அதுல வந்து அலாவுதீன் பூதம் தான் நான். உங்களுக்கு 3 விரம் கேட்பான், ஒரு விரம் தருவான். சரியா? இப்ப நான் தான் பூதம். விளக்குங்க. சரி, விளக்கு கொண்டு எடுத்துட்டீங்க. இங்க பூதத்திட்ட ஒரு விரம் ஒன்று கேட்கணும். என்ன விரம் கேட்பீங்க? இங்க கிட்ட வாங்க, இதுல வந்து நில்லுங்க. என்ன விரம் கேட்பீங்க? நான் பூதம். 3 விரம் கேட்கணும். சரியா? 3 விரம் கேட்டா அந்த விரம் நிறைவேற்றும் அந்த பூதம். அப்ப பூதம் நேரா வந்து நிக்குது. நான் தான் அந்த பூதம். பூதத்திட்ட என்ன கேட்பீங்கன்னு கேட்கிறேன் நான். அப்ப என்ன கேட்பீங்க? என்ன கேட்பீங்கன்னு சொல்லுங்களேன். ஆள் ஒரே சிரிப்பா தான் இருக்கு. என்ன கேட்பீங்க? தெரியாது. நானா இருந்தா கேட்பேன், காசு வேணும், ஐஸ் பழம் வேணும், அது இது. சஞ்சனா என்ன கேட்பீங்க பூதத்திட்ட? சிரிக்கிறியா? சரி, இங்க சஞ்சனா டீச்சரா வர போறான். நீங்க என்னவா வர போறீங்க? கலெக்டரா? அப்படி உண்டு? இங்க இருக்கா கலெக்டர்? இந்தியாவுல படங்கள் பார்த்து கலெக்டரா வரணும்னு நினைக்கிறீங்க? எந்த நாடகத்துல வந்தது? இங்க கிட்ட கொண்டாங்க ஆழ்ந்த சிரிப்பை காடுங்க. எந்த நாடகத்துல வந்தது இந்த கலெக்டர்? அப்ப என்ன கலெக்டரா வரணும் பண்றீங்க? ஏதோ ஒரு படத்துல பாத்துக்கிறீங்க என்ன? என்ன வரணும், கலெக்டரா வரணும். ஆனா இங்க கலெக்டர் இல்ல. அதுல வேற உங்களுக்கும் பேர் இருக்குதா? கை பேர் இருக்குதா? அப்ப கை கசியுது. அப்ப சுடுதா கை? இதுல தொங்கி கை எரியுதா? மணி நாளைக்கு பள்ளிக்கூடத்துல போய் படிக்க எல்லாம் இதாயிரும். சரி, இப்ப ஏன் இதெல்லாம் பறிச்சிருக்கேன்னு கேட்பாங்க. பெரியாக்கள்கிட்ட கேட்டா சொல்லி நம்மளுக்கு சின்ன பிள்ளைய சொல்லுங்க. ஏன் சஞ்சனாஞ்சமாங்க, ஏன் இது எல்லாம் பறிச்சிருக்கு? மதில் கட்ட போறோம்டா? இல்லையாமே, உங்களோட அண்ணா கல்யாணோட வீடு கட்ட போறோம்டா. அப்படித்தான் என்ன கூட்டி வந்தவங்க இல்லையா? முன்னுக்கு பூதத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் பயப்படாம நிக்கிறீங்க. என்ன? எனக்கு பசிக்கும். பசிச்சா மனுஷரை தான் சாப்பிடுவேன். சிரிக்கிறீங்க, வெறுட்ட சிரிக்கிறீங்கடாப்பா. பயப்படணும். என்ன சஞ்சனா என்ன கடிச்சா பக்கத்துல இருக்காங்க, பசிச்சா பக்கத்துல இருந்தா கையில சாப்பிடுவான். சரி, எப்படியோ பொழுது போய்கொண்டிருக்கு. இனி அடுத்த வேலைகள் வந்து பாப்போம். கஷ்டப்பட்டு இவன் மட்டும்தான் வேலை செய்யறான் பாருங்க மக்களே. அதான் நாங்க வரத்தான் நீ செய்யற. இவ்வளவு நேரம் நிம்மதியா படத்து கிடந்த நீ இப்ப நாங்க வேற எங்களுக்கு வேலை செய்யறேன்னு காட்டுறாட. உண்மைதானே? ஒத்துக்கொண்டீங்கன்னா சரி. பிறகு இல்ல இவ்வளவு நேரம் வேலையான்றான் நீங்க வந்தா அது ஒத்துக்கொள்ளு.
வந்த நேரம் சம்பவத்தை பார்த்தீர்களா? மழை வந்து அடித்து பொழிகிறது. இவ்வளோ நாளும் சரியான வெயிலாக இருந்தது, வரைக்கு கூட அப்படி கடுமையான வெயிலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு மழை. இப்போ நாங்கள் அப்போதிலேருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம், வந்திருக்கிறோம் புதுக்குடியிருப்புக்கு வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம் என்று சொல்லலை, நல்ல விஷயம் ஒன்று செய்கிறக்காண்டி தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்த நேரம் மழையும் பெஞ்சிட்டு இப்போ வந்து மழை கொஞ்சம் விட்டு தந்துருக்கு. இங்கால பார்த்தீங்கன்னா எரின் வீட்டுன்ற பின்பக்கம் இந்த பின்பகுதி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால ஃபுல்லாக வந்து என்னென்னு சொல்கிற இயற்கை வளங்கள் நிறைந்த இடங்கள், எல்லாமே சோலைகள், பின்னால் எல்லாமே கணக்க மரங்கள், அவைகளோட அப்பா வச்ச மரங்கள், பின்னால் பலா நிற்குது, தேசி நிற்குது, மற்றது வந்து அன்னமுன்னா நிற்குது, சீத்தாப்பழம் நிற்குது, அப்படி கணக்க விஷயங்கள் இருக்குது. அதோடு சேர்ந்து கொஞ்சம் இடங்கள் வந்து பத்தை வற்றி போயிருக்கு. நாங்கள் இதில் ஒரு பகுதி இங்கால இப்போ நீங்கள் பார்க்குற பகுதி இருக்குது தானே, இந்த பின்பகுதியை வந்து இன்றைக்கு சுத்தம் செய்ய போகிறோம். என்னதுக்காகன்ற வந்து ஒரு நல்ல விஷயம் ஒன்று செய்கிறக்காண்டி செய்ய போகிறோம். அது என்னென்று நீங்கள் அடுத்த காணொலியில் பார்த்து கொள்ளலாம். அந்த வேலைக்கு தான் நாங்கள் நாங்கள் அதுன்ற முதல் நாள் இன்றைக்கு ஆரம்பமாக இருக்குது. அதில் எங்களோட இணைஞ்சு கொள்வது சஞ்சனான்னு சொல்லி வேற ஒன்றும் பக்கத்தில் சஞ்சனா வந்து எல்லோரும் டீச்சராக ஆகி பார்க்கணும், டீச்சராக வரணும்னு தான் சொல்லியிருப்பீங்க. சஞ்சனா டீச்சராக வர்றதுக்கு முன்னால் அவள் ஒரு முதலாளி அம்மா ஆக்க போகிறோம். என்ன சஞ்சனா, இங்கே வாங்க, என்ன செய்ய போகிறோம்? முதலாளி அம்மா ஆகிறீங்களா, டீச்சராக இருந்தீங்களா? டீச்சராக தான் வருவா, கட்டாயமே டீச்சராக தான் வருவா. அதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு விஷயம் ஒன்று செய்வோம். இந்த பகுதி தான் இப்போ அப்படியே வாங்க, இதில் பார்க்குற இந்த பகுதியை தான் நாங்கள் இப்போ வந்து ஒரு வெளியாக மாற்ற போகிறோம். அதில் ஒரு விஷயம் ஒன்று செய்ய போகிறோம். அது என்னென்று அடுத்த காணொலியில் நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது பெரிய மாமரம் ஒன்று, பல காலங்களான மாமரம். அதோட இது வந்து சீதா மரம், இங்கால விளாம்பழ மரம் நிற்கிது. அதுக்கு பின்னால் போனோம்னா வந்து கணக்க மரங்கள் நிற்கிது. கூடுதலாக இங்கால பெரிய பகுதிகள், அதனால் பராமரிக்கிறது வந்து கஷ்டம். இங்கால வந்து தென்னை நிற்கிது, இது அன்னமுன்னா, இதுவும் தென்னை. பின்னால் அப்படி போனோம்னா கணக்கு மரம் நிற்கிது, வேம்பு நிற்கிது. அதோடு இது வந்து தேசி. இஞ்சால பலாப்பழம் வந்து காய்ச்சிருக்கு பாருங்கள். இதில் நாங்கள் கணக்க பகுதியை வெட்டையில் இஞ்சால இந்த புல்லுகள் மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த புல்லுகளை மட்டும்தான் வெட்டி இங்கால ஒரு பகுதி வந்து ஒதுக்கி கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி தான், இதை ஃபுல்லாகவே வந்து துப்புரவாக்குற வேலை தான் இன்றைக்கு நடக்க போகுது. நான் வீடியோ எடுக்கிறேன், நீ வேலை செய்ய நடிக, சரியா? அதை சொல்லிட்டு தான் நான் செய்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கால பின்பகுதி, அவன் வீட்டுக்கு இந்த பின்பகுதி வந்து துப்புரவாக்குறோம். என்னத்துக்குண்டா வந்து ஒரு திட்டத்துக்கு. அது என்னென்று உங்களுக்கு போக தொடர்ந்து வீடியோவில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கனகாலத்துக்கு பிறகு இந்த கோடாலி தூக்கி ஞாபகம் வருது. ஸ்ட்ரென்த் இருக்காண்டு செக் பண்ணுவோம். பரவாயில்ல, இது வந்து ஒரு பட்டை மரம் தான். நீங்கள் யோசிப்பீங்க ஏன்ட்டு எவ்வளோ மரத்தை கொத்துறோம்ட்டு. இது பட்டை மரம் தான், இனி வளர்றதுக்கு சாத்தியமே இல்லை. அதனால தான் செய்கிறோம். இப்போ நாங்கள் அந்த நீட் பண்ணி கொண்டிருக்கிற இடத்துல இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. இது என்ன அன்னமுன்னா, என்ன இவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க, அன்னமுன்னா. ஒவ்வொரு நாளும் இப்படி எங்கேயும் ஒரு தூக்கு உரை கொத்தினா உடம்பு சும்மா அப்படி வரும். ஜிம்முக்கு எல்லாம் போகிறதில்ல, 6 பேக்ஸ் இல்லை 7 பேக்ஸும் வரும். என்ன செஞ்சுனா அவ்வளோதான், முடிஞ்சது. என்ன செய்யணும், இப்படி ஒன்று ஒரு கிழமைக்கு வேலை செய்ய வேண்டாம், எல்லாமே கிளியராக. என்ன செஞ்சேன், தோட்டம் பார்ப்போம் செஞ்சேன், பழச்சிட்டேன் அப்படியே வாங்க. இப்போ வந்து சஞ்சனா வந்து இந்தியாவில் தங்கடை இதுக்குள்ளே வந்து தோட்டம் வச்சுக்கிறான். என்ன தோட்டம்? கத்தாழை தோட்டம் வச்சுக்கிறான். சஞ்சனா வந்து தங்களோட வீட்டில் இருக்கிற
கத்தாழை தோட்டத்துக்கு வந்து கூட்டி கொண்டு வந்திருக்கணும். இது வந்து இந்த கத்தாழை கண்டுகள் வந்து நட்டிருக்கணும். இது எல்லாமே வந்து விலைக்கு வேண்டவை. ஏன் விலைக்கு வேண்டவ செஞ்சனா? அம்மா தான் வேண்டினவா. யார் உங்கள்கிட்ட இருந்து வேண்டுறது? ரைட். இது வந்து கடைக்கு கொடுக்குறது. என்னதுக்காண்டியண்டா ஜூஸுக்கு எடுக்கிறவ. அதோட வந்து அந்த ஃபேஸ் க்ரீமுகள் செய்கிறதுக்கு தானே அதுகளுக்கு வந்து இதில் பாவிக்கிறவ. அதனால் இங்கே கத்தாழம் கண்டுகள் இதெல்லாம் வச்சுக்கணும். இங்கால பார்த்தீங்கன்னா இப்போ வீடு வழியை வந்து நார்மலாக இப்போ இது ஒரு கண்டு நிற்கும். இது என்னென்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கற்பூரவள்ளி. எல்லாட்ட வீட்லேயும் ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் வந்து வச்சிருப்பினோம். தடிமல் காய்ச்சல்னா வந்து ஒரு இல்லை 2 வந்து கடிக்கிறக்காண்டி கற்பூரவள்ளி வச்சிக்கணும். இந்த இடத்துலையும் பாருங்கள் இவ்வளவு வச்சிக்கணும். கற்பூரவள்ளி வேணும் வேண்டாம் வந்து ஜெரினண்ணாவை தொடர்பு கொள்ளுங்க, இல்லை சஞ்சினாவை தொடர்பு கொள்ளுங்க. என்ன என்ன உங்களை கேட்கலாம். சிரிச்சுடுங்க இருக்கா, சிரிங்க இருக்கா. ஆளுல சிரிப்பு, ஆளுக்கு ஒரு சிரிப்பு காட்டி விடும் சஞ்சனா. இங்கே வாத சிரிக்கணும், இங்கே வாத சிரிக்கணும். அப்படி இங்கே ஐயோ ஐயோ. சரி, இங்கே கணக்க விஷயங்கள் வந்து வச்சுக்கணும். இங்கே என்னென்னு சொல்கிறது, எல்லாமே வந்து நல்ல மரங்கள் இதாக இருக்கிறபடியாக வந்து கணக்க சருகுகள் வந்து விழுந்திருக்கு. நாங்கள் ஒரு பகுதி வந்து துப்புரவாக்குறோம். என்னதுக்காக தொடர்ந்து அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். என்னதுக்காக சஞ்சனாகவும் என்னதுக்காக தெரியாது, அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். என்ன டீச்சராக வர்றதுக்கு முன்னால் அவள் ஒரு முதலாளியாக்க போகிறோம். என்ன சஞ்சனா, அவள் ஒரு தொழிலதிபர் ஆக்கிற முயற்சியில் தான் ஈடுபட்டிருக்கிறோம். அது என்னண்டு நாளைக்கு நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது கத்தாழை பூ. என்ன இதுலேருந்து காய் வருமா? கத்தாழை பூ இது போட்டிருக்கு. என்ன அப்போ இதுக்குள்ள இப்போ கிழங்கு கிடக்கும். என்ன கண்டிப்பாம்மா பாத்தி போடுறதுக்கு தான் நான் அதை போட்டேன். நீங்கள் இதில் வந்து விதைகள் வச்சிக்கணும். அந்த விதைகளே வந்து முளைச்சிட்டு கவனம் இதுக்குள்ள பாம்பு நிற்கும். என்ன ஓ மக்களே, இதை வெட்டினா பூரான் கிடைக்கும். வாங்க இன்றைக்கு நாங்கள் பூரான் எப்படி இருக்குமென்னு காட்டுறோம். எடுத்தோண்டோம் அவையில் வேலை செய்யிட்டு நாங்கள் பூரான் சாப்பிடுவோம். கணக்கு கொண்டுறா கனவேருக்கு தெரியாது. இந்த பூரான்ண்டு தேங்காய்க்குள்ளே ஒன்று வரும். அதே மாதிரி இந்த பனம் இதுக்குள்ளேயும் வந்து வரும். இன்றைக்கு பூரான் வந்து காட்டுறோம். இந்த முளை வந்த பனங்காய் இருக்குது தானே, இதுகளுக்கெல்லாம் அந்த பூரான் இருக்கும். சிலது கிழங்கா வந்துருக்கும். அதை விட்டுட்டு இந்த முளை மாதிரி இருக்கிறத மட்டும் கொண்டா பூரான் என்ன மாதிரி இருக்குன்னு காட்டுவோம். கோடாலி இருக்குது தானே, கோடாலி யாரோ ஒரு போட்டு போட்டால் இது அப்படியே பிரியும். நாங்கள் கோடாலியால் விட்டோம். உண்மையிலே வந்து இந்த வாழ்க்கை வந்து நல்ல அழகான வாழ்க்கை. என்ன கிராமிய வாழ்க்கை வந்து எல்லாருக்குமே கொடுத்து வைக்காது. எல்லாருமே நகரங்களை தேடி தான் ஓடுவோம், எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற இலகுவாக இருக்குமென்னா. ஆனால் கிராமிய வாழ்க்கை தான் உண்மையிலேயே அழகான நிம்மதியான ஒரு வாழ்க்கை. பார்த்தீங்கன்னு போட்டிருக்கு. இதில் கிழங்கு எடுக்கலாம். என்ன அது பின்னால் பார்த்தீங்கன்னா பின்னால் எல்லாம் விறகுகள்லாம். இதெல்லாம் ஒவ்வொரு நாளும் எப்படி எழும்பி கொத்தினா உடம்புக்கு இன்னும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பூரான் எடுத்துருக்கோம். இன்றைக்கு பூரான் கத்தி தான் தேவை. கத்தி கிடைக்காத பட்சத்தில் என்ன செஞ்சனா ஆனால் அதுக்குள்ள 2 அதுக்குள்ள அதான் 3 விதம். அதுக்குள்ள அப்போ ஒன்றுதான் அது இந்த ஒன்று தான் வளர்ந்துருக்கு. அப்போ நான் நிஜம் ஒன்று புழக்க மட்டும் பார்த்தா அதுக்குள்ள 3 விதம் இருக்கு. அப்போ இதை கொத்தணும். இதை கொத்துறது தானே கஷ்டம். இந்த கல்லு தான் 2வது போல. இந்த பாருங்க, இந்த தெரியுது தானுங்க, இதுதான் இந்த பூரான். தேங்காய்க்குள்ள வந்து பூரான் பார்த்துருப்பீங்க. பனம் இதுக்குள்ள இருக்கிற பூரான் இதுதான். இதுதான் அந்த பனம் பூரான். பாருங்க, தரமா இருக்கு. இது என்ன இந்த வெளியில் எடுக்கிறது கரண்ட் இதாக எங்களுக்கு திறப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் திறப்பு கிடக்கு. இந்த திறப்பு இருக்கு எல்லோரும். இப்போ இதுக்குள்ள இருக்கிற பூரானை வந்து எடுக்க போகிறோம். பாருங்க, இது செஞ்சு வாங்க.
பூரான் எடுங்க, எடுத்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு என்ன பெருசாக வருது, நல்லா இருக்குண்ணே. கொஞ்சம் தான் வந்திருக்கு. இதுதான் அந்த பணம் காய் பூரா. வேறு லெவல். கிடைச்சா சான்ஸாக மீட் பண்ணாங்க. வெஞ்சபடியாக வந்து நல்ல குளிர்மையாக வந்து இருக்குது இந்த இடங்கள் எல்லாமே வந்து. இவன்னா கடும் வேலை செய்கிறானடாவா வீட்டில். ஐயோ இல்லை வேணாம், நீ குடி, எனக்காண்டி நீ குடி. வேலை செய்கிறான், உடுப்பு துவைக்கிறான், இப்போ பிளேண்டி அவன் தான் ஊற்றி கொண்டு வரான். கடும் மகிமையாக கிடக்கு. இவர் யாருன்னு யோசிப்பீங்க, இவர் யாருண்டு போக போக அறிவிக்கிறோம் நாங்கள். சின்ன வேலையாக்காண்டி கதைக்கிறாங்க. அண்ணா வந்து நிற்கிறார். இரவானாலும் மம்பட்டியோட சரி வேலை செய்கிறான். டெக்காதைக்கும் வேலை செய்கிற டெக்காதைக்கும் என்ன சம்பவம்ட்டா வந்து அடித்தது மழை ஒன்று அடித்தது. இவ்வளோ நாளும் பெய்யாத மழை இன்றைக்கு நாங்கள் வந்த உடனே இங்கே அப்படி ஒரு மழை ஒன்று பெஞ்சது. அப்போ இங்கால கூடுதலாக பார்த்திங்கன்னா இந்த மண் தான் எல்லா இடமே இங்கால வீதிகளில் எல்லாத்துலேயும் இருக்கும். சரி, மழையெல்லாம் முடிஞ்சுது. கொஞ்சம் தண்ணி இங்கால வருங்க, தண்ணி எல்லாம் தேங்கி நிற்குது. இந்த இடத்துல தேங்கி நிற்குது. அப்படி ஒரு மழை பெஞ்சது. சரி, இருட்டிட்டு உள்ளே விட்டுட்டு அப்படியோ படுப்பமண்டு பார்த்தா சம்பவம் செய்துடுச்சு மக்களே. இங்கே பார்த்தீங்கன்னா மணல் இவ்வளவு சில்லு புதைஞ்சிட்டு. அந்த முல்லைத்தீவில் நாங்கள் பீச்சில் புதைஞ்ச மாதிரி சம்பவம் செய்து. முல்லைத்தீவு பீச்சில் அதான் இல்லை, இது மணல் மண்ணுண்டா புதையும். இது 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 இந்த மணல் நாங்கள் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதான் இப்போ ஒரு டிராக்டர் ஒன்று வரப்போகுது, வந்து இழுக்க போகுது. நாங்கள் முன்னால் புதையும் ஒன்று யோசிச்சு கொண்டிருக்க. பின்னால் இந்த ஜில்லு புதைச்சிட்டீங்க. அதான் சம்பவம். இங்கால சில்லெல்லாம் வந்து பெருசாக புதையலை. அந்த ஆளை பக்கம் சரியான ஒரு பள்ளமாக இருந்தது. நான் நினச்சேன் நான் வந்து இந்த இதுக்குள்ளே எங்கேயும் புதைய மாட்டேன், இதுக்குள்ளே இந்த டிப்பர் வந்தது. அப்போ இந்த இடத்துக்கெல்லாம் புதைய மாட்டேன் நான் நினச்சேன். ஆனால் அங்கால பக்கத்தில் புதைச்சிட்டு என்ன செய்கிறது. சரி, இப்போ நண்பர்கள் வந்து போயிருக்கணும். எப்படியுமே வந்து இழுத்து எடுப்போம். ஸ்லோவா வெட்டுடா வந்து கலெக்ஷன். ரெண்டு ஃப்ரெண்ட் வந்து டிராக்டர் எடுக்க போட செல்லக்குட்டி வந்துட்டியா, நீ வர்றதுக்குள்ள நாங்கள் எடுத்துட்டவடா. டிராக்டரில் ராசாத்தி இழுக்கிறக்காண்டி உடனே போய் ஆள் உடனே வந்துட்டு. ஆனால் என்ன சம்பவம்னா வந்து நாங்கள் கிண்டி எடுத்துட்டோம். பின்னால் மண் புதைச்சிட்டு தானே. இப்போ கயிறெல்லாம் கொண்டு டெடிக்கேஷனுக்கு அளவே இல்லையாடா. இதுக்காண்டி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று தரணுமா? என்ன திருமண வாழ்க்கையில நல்லா போதான், அதை பற்றி கொஞ்சம் சொல்லண்டா. டே சொல்ல, இது எத்தனையாவது பிரேக்கப் பண்ணி சொல்ல. ஒரே ஒரு பொம்பளை தான், அது எத்தனை தூரம் பிரேக்கப் பண்ணுவேன் சொல்ல. அதுதான் இது என்ன முருகா எங்கட வீடியோல 2-3 தரம் சொல்லியிருக்கான்ல. உழுவுற மிஷின் எடுத்துக்கொண்டு ஆள் வந்துட்டு. ஆனா நாங்கள் வந்து நல்ல காலம் எடுத்துட்டோம். பின் சில்லு ஒரு சில்லு மட்டும் தானே புதைச்சது. அப்படியே பின்னால கிண்டி எடுத்துட்டோம். சில்லு வந்து கொஞ்சம் பெரிய சில்லண்டா இதாக இருந்திருக்கு. இதில் அப்படியே பின்பக்கத்தால் கிண்டி எடுத்துட்டோம். சந்தோஷம். சரி, உண்ட காதலை பற்றி சொல்ல. காதலை பற்றி என்ன சோகமாடா, என்ன சோகம்னு சொல்லு, என்ன பிரச்சனைன்னு சொல்ல, நான் தீர்த்து வைக்கிறேன். வீடியோவில் மன்னிப்புகள் நாங்கள் அனுப்புவோம். செய்த இந்த அவலியை ஏற்றுக்கொள்ளும் செய்த தவறுகளை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன். சொல்லண்டா மன்னிப்புகள். இதுதான் உண்ட காதலை சேர்த்து வைக்க போகுது. சொல்லண்டா. சேர்க்கறதுக்கு அளவுக்கு சேராது.
சரி அது இதெல்லாம் ஜோதிச்சு ஒன்று வந்துக்கிறார். அதுதான் அடுக்கடுக்கு வசனமாக வந்து எடுத்து விடுறான். இன்றைக்கு வேலைக்கு வரையில் நாங்கள் கடின உழைப்பா ஒரு வேலையை ஒன்று செய்து நாங்கள் அதான் முண்டை மழை 5 மணிக்கு வாரனே வரையில ஒரு ஐயோ நல்ல காரணங்கள் எடுத்து வைப்பான்டா. எனக்கு அச்சன் பட்டது அது ஒரு ஆள் அச்சனம் பட்டது. நீ அதுக்கு 1:30 மணித்தியாலமா சரி அதான் கொஞ்சம் சிக்கலா போயிடுனா. சரி அதனால மன்னிச்சுக்கொள்ளுங்க. சரி நாளைக்கு வர நிப்பார். சரியா சரி இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்வோம். இருட்டிட்டு அப்படியே வீட்டை ஒரு சாப்பாடு ஒன்று அடிச்சுட்டு பாட்டியாடா என்ன இதை பார்த்தா அந்த பிள்ளைக்கு சங்குதுற மாதிரி இருக்கு. சரி இதெல்லாம் நகைச்சுவை கடைசியில 3 தடவை சொல்றாரு. நான் சொல்வதெல்லாம் உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அது வேற அதுதான் நோக்கத்துக்காக இல்ல. சரி பாய் காட்டி விடு. பாய் பாய் பாய். இந்த முறை லவ் ஃபெயிலியருக்கு என்ன தெரியுமா? போன மாதிரி ரம்புட்டான் கடை போட்டேன். சோளம் இல்ல அத உண்ட வாயிலே சொல்ல. சோளம் கடை என்ன செய்த நீ சொல்ல நான் சொல்லவா? ஒரு அந்த பிள்ளையோட போன முறை சண்டை சரியோ. போன முறை என்ன சம்பவம் பண்ணா வந்து அந்த பிள்ளைண்ட ஹாஸ்டலுக்கு முன்னால போயிட்டு ஒரு ரம்புட்டான் கடை இருந்தா சரியா. அந்த ரம்புட்டான் கடையில வேலைக்கு கேட்டுக்கிறான். அண்ணன் நான் உங்களுக்கு சம்பளம் தரேன் என்ன வேலைக்கு வைக்க. ரம்புட்டான் கடையில 2 நாள் வேலைக்கு இருந்தவர். இந்த முறை கட்டாயம் இப்ப பிளான் பண்ணி இருக்கிறார். சோழன் கடை வைக்க போறாரா? சோழ கடை பிளான் பண்ணிக்கிறார். சரி ஓகே இல்ல ஸ்பை கேமரா அது இல்ல. நீ இப்படி சொல்றது ஸ்பை கேமரா இல்ல. டிரெக்டா எடுத்து போடுங்க. அதான் சரி சரி இந்த முறை இவன் சோழன் கடை யாழ்ப்பாணத்துல வச்சானுண்டா வீடியோல நான் கட்டாயம் நானும் போய் வியாபாரம் செய்து போடுவேன். கட்டாயம் கண்டிப்பா வீடியோல வரும். சரி கட்டாயம் சோழன் கடையா? இவன் சோழங்கடை போடுறது அந்த பிள்ளையோட செட் ஆறாங்க இல்ல இன்னொரு பிள்ளைய செட் பண்றாங்க. ஐயோ ஐயோ இரவுக்கும் சரியான ஒரு மழை இருக்கு பார்க்க தெரியுது. அப்படியோ நித்திரை ஒன்று அடிச்சா வேற லெவல்.